நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்திற்காக கடன் வாங்கியிருப்போம். கடனை தீர்ப்பதற்கு எந்த வழியும் தெரியாமல் தடுமாறுறவங்க நிறைய பேர் இருந்துக்கிட்டு தான் இருக்கோம். கடன் மேல் கடன் பட்டு கலங்கி போய் நின்றுக்கிட்டு தான் இருப்போம். இப்படி கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னா ஒரே ஒரு போரும் வெல்லமே போதும். சித்தர்கள் சொன்ன மிக ரகசியமான ரகசியம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. கடன் பிரச்சனை அப்படிங்கிறது குடும்பத்தையே தடுமாற வைக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாகவே சொல்லப்பட்டிருக்கு. கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே ரொம்பவே எளிமையான விஷயம்தான். இந்த ஒரு பொருளை வைத்திருந்தாலே போதும், இந்த ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருந்தாலே போதும், அந்த கடன் பிரச்சனையிலேருந்து மிக சுலபமாக நம்ம வெளியில் வந்துடலாம். இன்னும் சொல்லப்போனால் கடன் தொல்லையால் பெரிதும் அவதிப்படுபவர்கள் அப்படிங்கிறவங்க இருக்கிறவங்க, அப்படி சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கவங்க நம்மளுடைய கர்மாக்கள் தொலைய என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நிச்சயமாக அந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்து அந்த கடன் பிரச்சனையிலேருந்து தாராளமாக வெளியில் வந்துடலாம். இந்த ஒரு சின்ன விஷயத்தை செய்வதற்கு எந்த நாள் ஆரம்பிக்கணும், எந்த கிழமை ஆரம்பிக்கணும், என்ன நேரத்தில் இதை செய்யணும் அப்படின்லாம் நான் நினச்சவே பார்க்க வேணாம். என்னைக்கு செய்யணும்னு நம்ம மனசு தோணுதோ அன்னைக்கே செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த ஒரு சின்ன விஷயத்தை செய்வதற்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். குளித்து முடித்த பிறகு முதல்ல வாசலில் தண்ணீர் தெளித்து கோலம் போட்டுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த கோலத்தை முடிந்தளவு பச்சரிசி மாவால் போடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதற்பிறகு பூஜை அறையில் குல தெய்வம் இஷ்ட தெய்வத்தை மனதார நினைத்து ஒரு சின்ன கட்டி வெல்லத்தை பூஜை அறையில் வைக்கலாம். வெல்லத்தை பூஜை அறையில் வைத்த பிறகு நம்மளுடைய பணத்தடை, பணப்பிரச்சனை, பணம் தொடர்பான எல்லா விஷயங்களையும் சொல்லி அது சரியாக வேண்டும், அந்த கடன் பிரச்சனையிலேருந்து முற்றிலுமாக நாங்கள் வெளியில் வரணும், கடனே இல்லாத வாழ்வை வாழ்வதற்கான வாய்ப்பை எங்களுக்கு கொடு அப்படின்னு மனசார இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதற்கு பிறகு அந்த வெள்ளை கட்டியை எடுத்துகிட்டு போய் வீட்டிற்கு வெளியில் நம்ம போட்ட கோலத்தின் மேல் நடுவில் வைத்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அவ்வளவு தான் செய்ய வேண்டிய விஷயம். நம்ம வைத்திருக்கும் அந்த வெள்ளை கட்டியை வாயில்லா பூச்சிகள், எறும்புகள், இந்த மாதிரி விஷயங்கள் அதை உணவாக எடுத்துக்கொள்ளும். இப்படி நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய கர்மாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம். அப்படி சின்ன கட்டியாக வெல்லம் இருந்தால் கூட போதும். இன்றைக்கி இதை வச்சோன்னா அடுத்த நாள் காலையில் அந்த வெள்ளை கட்டி கரைந்திருக்கும். பூச்சிகளோ எறும்புகளோ அதை உணவாக எடுத்துக்கொள்ளும். நிம்மதியாக இருக்கும். பார்க்கும் போதே ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம முடித்ததற்கான ஒரு மன திருப்தி நமக்கு கிடைக்கும். இந்த ஒரு சின்ன விஷயந்தான். இதை செய்தால் கடன் குறையுமா அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் வரும். கடனில் மூழ்கி தவிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக அந்த மனவேதனை அப்படிங்கிறது அதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். அது மட்டுமல்ல, அவங்கள்ட்ட இருக்கும் காரிய தடை, பணத்தடை போன்றது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிப்பதை அவங்களால உணர்ந்து கொள்ள முடியும், கண்கூடாக பார்க்க முடியும். நம்ம முன்னோர்கள் காலத்திலிருந்து இது பின்பற்றிய ஒரு முறை தான். நம்பிக்கை இருப்பவர்கள் நம்பிக்கையோடு இதை பின்பற்றி ஒரு நல்ல மாற்றத்தை நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் நம்பிக்கை இல்லாதவர்கள் இதை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. பூஜை அறையில் வைத்த அந்த சிறு கட்டி வெல்லத்தை எடுத்துகிட்டு போய் கோலத்தின் நடுவிலோ அல்லது நிலை வாசலின் இரு பக்கத்திலோ வைத்து விடுவது சிறப்பு. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோன்னா எல்லாருக்குமே முக்கிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பணம் தான் பிரச்சனையாக இருக்குது. பணம் அப்படின்னு அந்த பணத்தை தேடி தான் எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கோம். வாழ்க்கையும் பாதிக்கு மேலே அந்த பணத்தை தேடி ஓடுறதற்கு மேலேயே வீணாயே போயிடுது. இது தெரிந்தாலும் கூட யாருக்குமே வழி இல்லை அப்படின்னு தான் எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கோம். அப்படி ஓடிய பலரால் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ள முடியாமலே போயிடுது. அவங்களுடைய சந்தோஷமும் முடிஞ்சிருது, வாழ்க்கையும் முடிஞ்சிருது.
இதற்கெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா பணப்பற்றாக்குறை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சிலர் என்னதான் பாடுபட்டாலும் குறிப்பிட்ட நிலைக்கு மேலே அவர்களால் செல்லவே முடியாது. இன்னும் சிலர் பார்த்தோன்னா வேலை செய்வாங்க, ஆனால் அதற்கான ஊதியம் கைக்கு வரவே வராது. இப்படி பணம் வராமல் இருப்பதும் வந்தாலும் தங்காமல் போவதற்கும் பல காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை ஆராய்ந்து அதை செய்து பண பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவதற்கான வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். பணத்தை எப்படி சேமிப்பது அப்படிங்கிறதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பண பிரச்சனையை சேமித்து முதல்ல பணம் நம்மிடம் தங்குவதற்கும் பணம் நம்மிடம் தங்காமல் போவதற்கும் பண ஈர்ப்பு தன்மை இல்லாமல் போவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ஆராய்ந்து அந்த கர்ம வினையை எப்படி நம்ம போக்கணுமோ அதை போக்கி பண பிரச்சனையிலேருந்து வெளிவந்து சந்தோஷமாக சுகமான வாழ்வை அமைதியான வாழ்வை வாழ்வதற்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் செய்வதன் மூலம் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு அளிப்பதன் மூலம் அந்த கடன் பிரச்சனை கர்மாவிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத புரிந்து இந்த ஒரு சின்ன விஷயத்தை செய்து நம் வாழ்வில் எல்லா வளநலங்களையும் பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.